ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். மனித வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கும் மிக முக்கிய காரணி பயமாகும். மரண பயம், எதிரிகள் பயம், தொழில் நஷ்ட பயம் அல்லது காரணமே தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ்ய அச்சம் என எத்தகைய பயமாக இருந்தாலும் அதை தீர்க்கும் சக்தி அன்னை அபிராமிக்கு உண்டு. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 62வது பாடல் நம் மனதில் இருக்கும் அத்தனை பயங்களையும் வேரோடு அழித்து அசாத்திய தைரியத்தையும் மன வலிமையையும் தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே. அதாவது, தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத பொன்னிறமான மேருமலை வில்லாக கொண்டு அசுரர்களின் முப்புறங்களையும் எரித்து அழித்தவனும், வெங்கண் கரிபுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய மதம் கொண்டதும் கோப கண்களை உடையதுமான யானையின் தோலை உரித்து போர்த்திய சிவந்த வீரனாகிய சிவபெருமானுடைய திருமேனியில் பாதியாக அமர்ந்து கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக இளநீரின் குறும்பை போன்ற தன் அழகால் தழுவி வடுக்களை இட்ட என் தலைவியே, செந்தாமரை போன்ற செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே. அவளுடைய சிவந்த கைகளில் ஏந்தியிருக்கும் கரும்பு வில்லும் 5 மலரம்புகளும் எப்போதும் என் சிந்தையிலேயே நிறைந்து நிற்கின்றன. அதனால் எனக்கு எந்த அச்சமும் இல்லை. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், பொன்மலையை வில்லாக கொண்டு அசுரர்களின் முப்புறங்களையும் அழித்தவரும் மதயானையின் தோலை உரித்து போர்த்திய பேராற்றல் கொண்ட வீரருமான சிவபெருமானையே தன் அன்பால் கெட்டி போட்டு அவரது திருமேனியில் பாதியை பெற்றவள் நம் அன்னை அபிராமி. அத்தகைய வல்லமை மிக்க அன்னையின் சிவந்த கைகளில் இருக்கும் கரும்பு வில்லும் மலரம்புகளும் எப்போதும் என் மனதில் தங்கி என்னை அரண் போல் காத்து நிற்கின்றன. அகிலத்தையே ஆளும் ஈசனையே ஆட்கொண்ட அன்னை நமக்கு துணை இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் பயப்பட வேண்டிய விஷயம் என்று எதுவுமே இல்லை என்ற தைரியத்தை இப்பாடல் தருகிறது. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அல்லது தேய்பிறை அஷ்டமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்குவது மிகவும் விசேஷமானது. பயமும் பதற்றமும் ஏற்படும் எந்த நேரத்தில் இதை ஓதலாம் என்றாலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் படிப்பது மனபயத்தை உடனே நீக்கும். நெய்விளக்கேற்றி வைத்து அன்னை அபிராமியின் மனதில் தியானித்து இப்பாடலை தினமும் 11 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. முப்புறத்தையும் அளித்த ஈசனின் பாதியான அன்னை எனக்குள் இருக்கும் பொழுது என்னை எந்த தீய சக்தியும் பயமும் ஒன்றும் செய்யாது என்று அசாத்திய நம்பிக்கையோடு ஓத வேண்டும். பயம் நீங்கி தைரியம் பிறப்பதற்கான வழிபாடு என்பதால் மிளகு சாதம் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை அல்லது பசும்பால் மற்றும் நறுமணமிக்க சிவப்பு நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பிக்கலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 62வது பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வர மனதில் இருக்கும் இனம் புரியாத பயங்கள், பதற்றம், கெட்ட கனவுகள் மற்றும் எதிரிகளால் வரும் அச்சம் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். அன்னை அபிராமி தன் கரும்பு வில்லோடு மலரம்புகளோடும் நம் சிந்தையில் குடியேறி நமக்கு எதற்கும் அஞ்சாத துணிச்சலையும் நிரந்தர பாதுகாப்பையும் தந்தருள்வாள் என்பது உறுதி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 63வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.